இன்றைக்கி பால் நெத்திலி கருவாடு குழம்பு வைப்போமா. அதான் இப்படி பொடியாக தான் இருக்கும். இதுதான் பால் நெத்திலி, சுத்தமான பால் நெத்திலி. உடம்புக்கு ரொம்ப நல்லது, இருமலுக்கு. மண்டையை கிள்ளி ஊற வைக்கணும். மண்டையை கிள்ளிட்டு தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். இது பால் நெத்திலி கருவாடு செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணுவோமா. ஒரு 3 ஸ்பூனு இது சீரகம், இந்த ஸ்பூனில் 3 மிளகு, ஒரு அரை ஸ்பூன் போதும் மிளகு. அதே மாதிரி கொத்தமல்லி, விதை கொத்தமல்லி 1 ஸ்பூனு, 3 மிளகாய் வத்தல், ஒரு 5 வெள்ளைப்பூடு. அதை இப்போ வறுக்க போகிறோம். வெறும் வடைச்சட்டில் எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கணும். எண்ணெய் ஊற்றாமல் அப்படி போட்டு கொஞ்சம் நேரம் சும்மா வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிளகு சீரகத்தை போடணும். பால் நெத்திலி கருவாட்டு குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணுறோம். இந்த மிளகு சீரகம் கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டாச்சு. 3 ஸ்பூனு சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி கொத்தமல்லி, ஒரு 5 வெள்ளைப்பூடு, 3 வத்தல். வெறும் வடைச்சட்டில் வறுக்கணும். கறி இப்போ தான் பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் தட்டிடுவோம். கருவாடுக்கு மசாலா அரைக்க போகிறேன். மிக்சியை போட்டு இதை போட்டிருக்கேன். அதை நல்லா நுணுக்குவோம். இன்னும் கொஞ்சம் நுணுக்கணும். நல்லா மஞ்சப்பொடி, 5 வெள்ளைப்பூடு வதக்கி வச்சுருந்தோம்ல, அந்த 5 வெள்ளைப்பூடையும் போட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக 2 தடவை தண்ணி ஊற்றி அரைக்கணும். நல்லா அரைச்சிருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இது கூடயே தேங்காய் அரைக்கணும். இந்த மாதிரி ஒரு சில்லு தேங்காய், ஒரு 50 கிராம் வெங்காயம் சேர்த்து போட்டு இதே ஜாடியில் அரைக்கணும். பால் நெத்திலி கருவாடு குழம்புக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அரைக்கணும். நிறைய அரைக்கணும்.
தேங்காயெல்லாம் மையாக இருக்கணும். மசாலா அரைச்சாச்சு. நம்ம கருவாடை காய்ச்சி ஆரம்பிப்போம். கருவாடு குழம்பு செய்வோமா? அதாவது பால் நெத்திலி கருவாடு செய்ய போகிறோம். ஒரு 25 கிராம் எண்ணெய் ஊற்றி தாளிதம் போடணும். தாளிதம் போட போகிறோம் பால் நெத்திலி கருவாடு குழம்புக்கு. எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு நம்பருக்கு சிசிகை, சுட்டு கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை போட்டு வெங்காயம் ஒரு 100 கிராம் பொடி சின்ன வெங்காயம் உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு துவக்கணும். ஒரு கொஞ்ச நேரம் துவக்கிட்டு அப்புறம் கருவாடையும் போட்டு துவக்கணும். கருவாடை இப்போயே பால் நெத்திலி கருவாடை போடணும். அதுவும் நல்லா வறுக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வரந்தண்ணி கருவாடு கொஞ்சம் வேகம் தண்ணி வதக்கணும். புல்லில் வச்சு தான் வதக்கணும். நல்லா வேகட்டும். இந்த கருவாடும் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்ச மசாலாவை அதில் போட போகிறோம். மிளகு சீரகம் வத்தல் எல்லாம் போட்டு அரைச்சோம்ல அதில் போட்டு நல்லா கலக்கி தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். நல்லா மிக்ஸி சாடியை கழுவி தண்ணி ஊற்றணும். இதை பண்ணணும். மசாலாவில் கழுவிட்டு மசாலா நல்லா கொதிக்கணும். நல்லா வேகணும். கருவாடு அவியணும். நல்லா வேகட்டும். நல்லா வேகணும். நல்லா வேகட்டும். குழம்பு நல்லா வெந்து சுண்டணும். அப்புறம் தான் வெங்காயமும் தேங்காயும் அரைச்சி ஊற்றணும். குழம்பு நல்லா முக்கால்வாசி கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வெங்காயமும் தேங்காயும் அரைச்சதை இதை ஊற்றி குழம்பு கொதிக்க வைப்போம். நல்லா கொதிக்க வைப்போம். நல்லா கறி ஊற்றி தண்ணி நல்லா செலாத்த ஊற்றலாம். குழம்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஊற்றி சாப்பிடத்தான் நல்லாயிருக்கும். ஜலதோஷம் பிடிச்சவங்க அப்படியே சோத்தில் ஊற்றி சாப்பிடணும். இந்த அளவு இருக்கட்டும்னா நல்லா கொதிக்கணும். உப்பு இந்த கருவாடில் உப்பு ரொம்ப இருக்காது. எனக்கு தேவையத்தக்க நான் போட்டுக்கலாம். குழம்பு எவ்வளவோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி அரைக்கிறோம். ரெடி ஆயிடுச்சு. எப்படினாலும் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா மசாலா போயிருக்கு. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். ஊற்றி சோறில் ஊற்றி சாப்பிடணும். நேரம் இறக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் போதும். இந்த எண்ணெய் ஒரு கொதி மட்டும் கொதிக்கட்டும். அப்படியே அடுப்பு அமர்த்திட்டு சோறு வச்சு அப்படியே சுட சுட சாப்பிட்டா தடுமை உடனே கட்டுக்கணும்.
இருமல் தடுமம் சளி இருந்தா. இப்போ நீ அமர்த்திருட்டா? அமர்த்திடு. அடுப்பு பாட்டி செஞ்ச கருவாட்டு குழம்பு சூப்பர்.